அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்னஹுல் வாலிஹ் ஜுஜுல் அவ்வல் பார்ட்டு. பாடம்லாம் நடத்தி முடிச்சாச்சு. நீங்கள் எழுதி காமிச்சிட வேண்டியதான். ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்கு புரியாதது ஏதாவது எழுதாமல் இருந்தால், அர்த்தம் தெரியாமல் இருந்தால், இதை பார்த்து நான் நடத்தின வீடியோவை பார்த்து எழுதிங்க. ஃபஸ்ட் பாடம் ஜிம்லா முஃபீதா, பயனுள்ள வாக்கியம். ஜிம்லான வாக்கியம், முஃபீதான பயனுள்ள. வேறு மாதிரி சொன்னால் நிறைவு பெற்ற வாக்கியம் அப்படி சொல்லலாம். அல் பிஸ்தானு ஜமீலுன், அல் பிஸ்தானு தோட்டமாகிறது, ஜமீலுன் அழகாக இருக்கிறது. ரெண்டாவது சிம்சு சூரியனாகிறது, தாலியத்தின் உதயமாகக்கூடியது. அசம்ம நுகர்ந்தான், அலி நுகர்ந்தான், வர்தத்தன் ரோஜாவை நுகர்ந்தான், அலி ரோஜாவை நுகர்ந்தான். கதஃப முகமதுன், முகமது எழுதினான், பறித்தான். ஜஹ்ரத்தன் பூவை பறித்தான், கதஃப பறித்தான், முகமது பேரு, ஜஹ்ரத்தன் பூவு. எய்சு வாழ்கிறது, சமக்கு மீன் வாழ்கிறது, ஃபில்மா தண்ணீரிலே, ஃபி லே அப்படின்னு அர்த்தம், தண்ணீரிலே வாழ்கிறது. யக்சுரு அதிகமாக இருக்கிறது, நஹீலு பேர்ச்சம்பரம், பேர்ச்சம்பரம் அதிகமாக இருக்கிறது. ஃபில் மிஸ்ரில் பேர்ச்சம்பரம் அதிகமாக இருக்கிறது. கவாயிது சட்டம். தர்கீப்னா இணைத்து வைக்கிறது. அப்போ வாக்கியங்களின் இணைப்பு அல்லது எப்படிப்பட்ட இணைப்பு என்றால், இஃபீது பயனளிக்குமே, ஃபாயிதத்தன் ஒரு கெயின், ஃபாயிதாவை பயனளிக்குமே, தாமத்தன் பரிபூர்ணமான ஒரு ஃபாயிதாவை பயனளிக்குமே, அப்படிப்பட்ட அந்த தர்கீபாகிறது. யுசம்மா சொல்லப்படும், ஜிம்லத்தின் முஃபீதன், அது ஜிம்லா முஃபீதா என்று சொல்லப்படும். யுசம்மா சொல்லப்படும், ஐலன்னா அல்சோ அப்படின்னு அர்த்தம், ஆல்சோ அப்படின்னு அர்த்தம். மீண்டும் கலாம் என்றும் சொல்லப்படும். அப்போ ஒரு வார்த்தையை சொல்கிறோம், வார்த்தையை சொல்லும் பொழுது அதில் ஒரு முழுமையான அர்த்தம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஜிம்லா முஃபீதா அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஜிம்லா முஃபீதாவாகிறது. கது தத்தரக்கபு சில வேளை அமையும், மினல் கலிமத்தைனி ரெண்டு வார்த்தையின் மூலம் அமையும். வகது சில வேளை தத்தரக்கபு அமையும், மின் அக்சர அதிகமான வாக்கியங்களில், அது அதிகமான கலிமாக்களில் அமையும். குல்லு கலிமத்தின் ஒவ்வொரு கலிமாவும், ஃபீகா அதில் இருக்குமே, அப்படிப்பட்ட அந்த ஒவ்வொரு கலிமாவும் அது எண்ணப்படும், ஜுஜ் அன் மின்ஹா அதிலிருந்து ஒரு ஜுஜுவாக எண்ணப்படும். அப்போ ஜும்லா முஃபீதா அமையணும்னா குறைஞ்சது 2 கலிமா வேணும், இல்லாட்டி அதை விட கூடுதலாக வேணும். அந்த ஒவ்வொரு கலிமாவும் 2 இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி, 4 இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கலிமாவுக்கும் அவருடைய ஜுஜு அந்த கலிமாவுடைய ஜுஜு என்று சொல்லப்படும். இப்போ வந்து பிஸ்தானு ஜமீலன் ரெண்டு கலிமா, இது பிஸ்தான் ஒரு கலிமா, ஜமீல்னு ஒரு கலிமா. அப்போ 2 கலிமா சேர்ந்து ஒரு வாக்கியமாக மாறி இருக்கு, ஒரு ஜும்லா முஃபீதாக மாறி இருக்கு. இதில் 3 கலிமா இருக்குது, கத்தஃப் ஒரு கலிமா, முகமது ஒரு கலிமா, ஜஹ்ரத்தின் ஒரு கலிமா, 3 கலிமா இருக்குது. 3 கலிமா சேர்ந்து ஒரு ஜும்லா மாறி இருக்கு. இதில் 4 கலிமா இருக்குது. அப்போ 4 கலிமா சேர்ந்து ஒரு ஜும்லாவாக மாறி இருக்கு. அப்போ அந்த ஜும்லா முஃபியோட ஜுஜு அப்படின்னா எக்ஸுரு ஜுஜு உறுப்புன்னு கூட வச்சுக்கலாம். எக்ஸுரு ஒரு உறுப்பு, நஹிலுன்னு ஒரு உறுப்பு, ஃபி ஒரு உறுப்பு, மிஸ்ர ஒரு உறுப்பு. அப்போ எக்ஸுருக்கு ஜுஜு, நஹீலுக்கும் ஜுஜுன்னு சொல்லலாம், ஃபி இதெல்லாம் ஒரு ஜுஜு. இந்த ஜுஜுக்கெல்லாம் சேர்ந்தது, இந்த உறுப்புகள்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஜும்லா முஃபீதா, அதை நிறைவு பெற்ற வாக்கியம். அஜ்ஜாவுல் ஜும்லா, ஜும்லாவுடைய உறுப்புகள். அம்சிலா ரகிப பிரயாணித்தான், இப்ராஹிமு ஹிசான குதிரையில் பயணித்தான். ரகிப பயணித்தான், இப்ராஹிம் பயணித்தான், ஹிசான குதிரையில் பயணித்தான். யுதாயிபு இஸ்மாயிலு, இஸ்மாயில் விளையாடுகின்றான், அல்கித்த பூனையோடு, அது பூனையை கொஞ்சுகிறான். யுதாயிபு கொஞ்சுகிறான், இஸ்மாயிலு அல்கித்த பூனையை. யகுசுது அறுவடை செய்கிறார்கள், ஃபல்லாஹு விவசாயிகள், கமுகனா கோதுமையை விவசாயிகள் அறுவடை செய்கிறார்கள். தௌக்குலு சாப்பிடுகிறது, சாத்துனா ஆடு சாப்பிடுகிறது. ஃபூல்னா கொள்ளு, வசஈரன் கொள்ளையும் கோதுமையும் சாப்பிடுகின்றது. கமுகு அப்படின்னா வந்து சோளம் நினைக்கிறேன். சரி, நீங்கள் இந்த அர்த்தம் பார்த்து தெரிஞ்சிங்க நீங்களா. சமீத்து நான் கேட்டேன், நசீகத்தை உபதேசத்தை நான் கேட்டேன். எஸ்தவும் 100 ஒளிர்கிறது, எஸ்தவுனா ஒளிர்கிறது, 100 ஒளிர்கிறது. ஃபில் ஹுஜரத்தி அறையிலே ஒளிர்கிறது. தஜ்ரி செல்கிறது, சஃபீனத்து கப்பல் செல்கிறது. அலல் மாயி தண்ணீரின் மீது கப்பல் செல்கிறது. அல் துஹிப்பு நீ விரும்புகிறாயா,
அஸ்ஸஃபர பிரயாணத்தை. காய்தா கலிமத்து கலிமாவை அடுத்து சலாசு தன்மையின் 3 வகைப்படும். 1வது இஸ்மு, 2வது ஃபேலு, 3வது ஹர்ஃபு. இஸ்முனா பெயர்ச்சொல், ஃபேலுனா வினைச்சொல், ஹர்ஃபுனா ப்ரிப்போசிஷன் கன்ஜெக்ஷன் இடைச்சொல் அப்படிம்பாங்கள்ல. இஸ்மு பெயர்ச்சொல், ஃபேலு வினைச்சொல், ஹர்ஃப் வந்து ப்ரிப்போசிஷன் கன்ஜெக்ஷன். அந்த மாதிரி கலிமாக்கள் 3 வகைப்படும். இஸ்மு இஸ்மாயிருது குல்லு லஃப்லின் ஒவ்வொரு லஃப்லுமாக இருக்கும். யுசம்மா பிஹி அந்த லஃப்லை கொண்டு சொல்லப்படும். இன்சானுன் மனிதனுக்கு சொல்லப்படும். அவு ஹயவான் ஹயவானுக்கு சொல்லப்படும். அவு நபாத்தன் அல்லது நபாத்துன் நபாத்தன் தாவர இனங்களுக்கு சொல்லப்படும். அவு ஜமாதென் கனிம இனங்களுக்கு சொல்லப்படும். அவு ஐயுசை நாகர மற்றவைகளுக்கு சொல்லப்படும். ஐயுசை நாகர செய்யின வஸ்து, ஆகரன வேற, ஐயுன ஏதாவது, அப்போ மற்ற மற்ற உள்ள வஸ்துகளுக்கு சொல்லப்படும். இது போன்ற அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ இன்சானுக்கு, ஹைவானுக்கு, நபாத்துக்கு, ஜமாது இது அல்லாத மற்ற திங்ஸுக்கு எல்லாத்துக்கும் குறிக்கிற அந்த வார்த்தைக்கு இஸ்மு. அப்புறம் எந்த லஃப்லை கொண்டு மனிதனை அழைக்கப்படுவானோ, எந்த விலங்கினத்தை கொண்டு விலங்கினத்தை அழைக்கப்படுமோ, எந்த வார்த்தையை கொண்டு விலங்கினத்தை அழைக்கப்படுமோ அந்த வார்த்தைக்கு இஸ்மு. எந்த வார்த்தையை கொண்டு தாவரங்களுக்கு பெயர் சொல்லப்படுமோ அது இஸ்மு. எந்த வார்த்தையை கொண்டு கனிம வளங்களுக்கு பெயர் சொல்லப்படுமோ அது இஸ்மு. இதுபோல் மற்றவைகளுக்கு எதில் பயன்படுத்துகிற வார்த்தைக்கு இஸ்முன்னு சொல்லப்படும். சுருக்கமாக இஸ்முன்னா பெயர்ச்சொல். அப்போ மனிதனும் பெயர் சொல்லுதான், ஹைவானும் மனித இனமும் பெயர் சொல்லுதான், விலங்கினமும் பெயர் சொல்லுதான், தாவர இனங்களும் பெயர் சொல்லுதான், கனிம வளங்கள் அப்போ நம்ம கண்ணால் பார்க்குறது எல்லாமே பெயர் சொல்லுதான். நம்ம பார்க்குற அத்தனையும் மரம், மட்டை, செடி, கொடி, கடல், வானம், பூமி, புக்கு அத்தனையும் என்னதான் கண்ணால் காண்பது அத்தனையும் பெயர் சொல்லுதான். அதெல்லாம் இப்போ ஒரு பேர் வச்சு கூப்பிட்றோமோ அது. இப்போ ஃபேலாயிருது குல்லு லஃப்லின் ஒவ்வொரு லஃப்லுமாக இருக்கும், எல்லா லஃப்லுமாக இருக்கும். ரெண்டு மாதிரி அர்த்தம் வைக்கலாம். எதுல்லு அது அறிவிக்கும், அலா ஹுசூலி உண்டாவதின் மீது, அமரின் செயல் உண்டாவதின் மீது அறிவிக்கும், ஃபி ஜமனில் ஹாசின் குறிப்பிட்ட காலத்திலே செயல் உண்டாவதின் மீது அறிவிக்கின்ற எல்லா லஃப்லுக்கும் ஃபேல் என்று சொல்லப்படும். அப்போ ஃபேல் அப்படின்னா அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அது ஒரு காலத்தின் மீது அறிவிக்கும். இப்போ லரப அடித்தான், அப்போ இறந்த காலத்தில் அறிவிக்குது, அப்போ இது ஃபேலு. எலிரிபு அடிப்பான் வருங்காலத்தில் அறிவிக்கிறது, இது ஃபேலு. எலிரிபு நீ அடி கட்டளை மீது அறிவிக்கிறது, இது வந்து ஃபேலு. அப்போ ஃபேலுங்கிறது ஃபேலுன்னா குல்லு லஃப்லின் எல்லா வார்த்தையுமா இருக்கும். எதுல்லு அந்த வார்த்தை அறிவிக்கும், அலா ஹுசூலி அமலி செயல் உண்டாவதின் மீது, ஃபி ஜமனி ஹாசின் குறிப்பிட்ட காலத்தில் செயல் உண்டாகுவதின் மீது அறிவிக்குமே அப்படிப்பட்ட வார்த்தைக்கு ஃபேல் என்று சொல்லப்படும். சுருக்கமாக சொன்னால் வினைச்சொல். 3வது ஹர்ஃபுன் குல்லு லஃப்லின் ஒவ்வொரு லஃப்லுமாக இருக்கும். லா எழுகூர் வெளிப்படாது, மோனாகும் அவனுடைய பொருள் வெளிப்படாது. காமிலன் பரிபூர்ணமாக வெளிப்படாது, முழுமையாக வெளிப்படாது. இல்லாம கைரி மற்றவற்றுடன் சேர்ந்தாலே தவிர எந்த வார்த்தையினுடைய அர்த்தம் வெளிப்படாதோ அதற்கு ஹர்ஃப் என்று சொல்லப்படும். அப்போ ஹர்ஃப் அப்படின்னா அந்த ப்ரிப்போசிஷன் கன்ஜெக்ஷன்லாம் இருக்குல்ல, தமிழ்லனா இங்கிலீஷில் என்ன இருக்குது, இங்கிலீஷில் இன்னு, டு, ஆனு, இன்ட்டு, அல்சோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்கெல்லாம் தனியாக அர்த்தம் இல்லை. அதுபோல் அரபியில் வந்து ஜருடைய எழுத்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஜருடைய எழுத்து அனைத்தும் ஹர்ஃப் தான். அந்த மாதிரி அதில் பெரும்பாலும் ஒரு எழுத்து 2 எழுத்து தான் இருக்கும். அதான் ஹர்ஃபு. சுருக்கமாக சொன்னோன்னா இது ஒரு ப்ரிப்போசிஷன் கன்ஜெக்ஷன், அது வந்து ஹர்ஃபு. இதோட அர்த்தம் தனியாக தராது. இப்போ ஃபீக்கெலாம் அர்த்தம் கிடையாது, லீக்கு அர்த்தம் கிடையாது, ஜருடி இலாமுக்கு அல்பா மின்னுக்கு தனியாக அர்த்தம் கிடையாது, இலாவுக்கு தனியாக அர்த்தம் கிடையாது. வேறு வார்த்தையோடு சேரும் பொழுது தான் அதுக்கு அர்த்தம் கிடைக்கும். அப்போ தனியாக பொருள் தராதவை ஹர்ஃபு. ஓகே, அடுத்து இப்போ சுருக்கமாக இஸ்மு வினைச்சொல், இது பெயர்ச்சொல், ஃபேல் வினைச்சொல், ஹர்ஃபுன்னு வந்து ப்ரிப்போசிஷன் கன்ஜெக்ஷன். தமிழில் என்ன பேர் சொல்லுவான்னு தெரில. அடுத்து 3வது படம் தக்சீமுல் ஃபேல் வேத்திபாரி ஜமனிஹி ஃபேலுடைய வகைகள் காலத்தை கவனித்து பெயருடைய வகைகள். சரி, ஓகே, இந்த பாடலை நாளைக்கு நடத்துவோம். எல்லாமே நோட்டில் எழுதிருங்க. ஏற்கனவே நடத்தியாச்சு. நீங்கள் உங்களுக்கு கேட்க முடியாதது, உங்களுக்கு தெரியாதது எல்லாம் அதை கவனித்து எழுதிக்கிங்க. ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், திரும்ப திரும்ப கேட்டு எழுதிக்கிங்க. ஆஹிர் தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.